எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ப்ரெஸ் மீட், ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே எங்கள் கேலண்டர்லேருந்தே அப்படியே கிழிச்சு போடலான்னு எனக்கு அந்த 1.5 வருஷம் அப்படியே போச்சு. பட் இதெல்லாம் தாண்டி இந்த 2 வருஷத்தில் வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லோரும் பார்த்துருக்கோம், நிறைய இழப்பு எல்லாருமே பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு இங்கே இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் தள்ளி போகாதே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் பிளான் பண்ணோம். அடுத்தது பண்ணும்போது ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளான் இருந்தது. ஸோ நானும் கண்ணன் சார் நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது, என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு 2-3 டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு படம் பாப்பப் ஆச்சு. சரி, இந்த ஒரு நல்ல படமாக இருக்குது, இது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போகும்போது இமீடியட்டாக கண்ணன் சார் ஓவர் நைட் ஒரு டீம் அசம்பிள் பண்ணார். இந்த டீம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போய் பேசினது வந்து கபிலன் சார் கிட்ட தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம் தமிழில். இதுக்கு வந்து கரெக்டான ஆள் யாருன்னா கபிலன் சார். அதை தவிர எங்களுக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கபிலன் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல டீம் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேமராமேன் ஷமி சார், எடிட்டர் செல்வா சார், மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் சார், எல்லாருமே அமைஞ்சது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு காஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸை வந்து அனுபமாவாக தான் இருந்தது. இந்த ரோலுக்கு வந்துட்டு அனுபமா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அனுபமா கிட்ட போய் பேசின உடனே வந்துட்டு அதுவும் அமைஞ்சிது. ஸோ எல்லாமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு அமைஞ்சிட்டு இருந்தது. பட் ஒரே ஒரு ரோல் மட்டும் எங்களுக்கு வந்துட்டு செட் ஆகாமல் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஒரு ரோல் யார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தோம். அது வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் அமிதாஷ் கிட்ட போய் கேட்டோம். சரி அமிதாஷ் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணன் சாரும் ஃபீல் பண்ணால், நானும் ஃபீல் பண்ணேன். ஸோ போய் கேட்கும்போது அமிதாஷ் இமீடியட்டாக வந்துட்டு ஹீ ஃபெல்ட் எக்ஸைட்டட் அபவுட் இட் அண்ட் இமீடியட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் மொத்தமாக இது ஒரு டீமாக செட் ஆனதே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன், ஈவன் பிஃபோர் வி ஸ்டார்ட் ஷூட்டிங். அண்ட் முக்கியமாக நான் வந்துட்டு ராம்பிரசாத் சார் பற்றி சொல்லி ஆகணும். ராம்பிரசாத் சார் வந்துட்டு கண்ணன் சாருக்கு ஒரு பேக் போன் மாதிரி. ஸோ நாங்கள் பூமராங்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து ராம்பிரசாத் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்ணன் சார் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, அவர் எவ்வளோ ஸ்பீடாக எடுப்பார் என்ன அப்படின்னு சொல்லி. பட் நான் கண்ணன் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லையா, வந்து சின்ன வயசில் இந்த ஒரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு செகண்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எவ்ரி செகண்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கண்ணன் சார் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் முடித்தோம், ஒரு 20 நாள் முடித்த பிறகு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ லைவுக்கு வந்து தாடி வளர்க்குறதுக்கு கண்ணன் சார் வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், சார் எப்படி இருந்தாலும் ஒரு 2.5 to 3 வீக்ஸ் போல் இருக்கும் சார். 3 வீக்ஸில் நல்லா தாடி வளர்ந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் ஷெடியூல் போயிடலாம். ஓகே சார், சூப்பர், அப்போது அப்படியே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு 2 வீக்ஸ் எண்டிங்கில் நான் வந்து கண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். கண்ணன் சார், தாடி இந்த லெவல் ஓகேயா பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் டைமில் ஃபோன் பண்ணுறேன். பார்த்தா அவர் ஆக்ஷன் கட்டுன்னு வேறு இடத்துல இருக்கார். நான் சொல்லுவேன், என்ன சார், என்ன படம் ஷூட்டிங் சார்? நம்ம படம் ஷூட்டிங் வேறு எதுனா நான் இல்லாத போர்ஷன்ஸ் எதுனா எடுக்கிறீங்க? ஐயோ இல்லை சார், நான் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டு இன்னும் 3 டேஸில் நான் முடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ முடிக்கிறீங்க, எப்போ சார்? நீங்கள் இன்னொரு 2 மந்த்ஸில் ரிலீஸ் சார் படம் அப்படிங்கிறாரு. சரி ஓகே சார், நம்ம எப்போ அப்படின்னு கேட்குறேன். இதோ வீசா முடிஞ்ச உடனே அடுத்தது போயிடுறோம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே. ஸோ வீசாக்கு ப்ராசஸ்க்கு அனுப்புகிறோம். வீசா ப்ராசஸ்க்கு நம்ம பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் போகுது, அதுக்குள்ளே இன்னொரு படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்த படத்துக்கு மூவ் ஆன் ஆகிட்டார். ஸோ அவர் வந்துட்டு ஒரு செகண்டும் வேஸ்ட் பண்ண மாட்டார். இப்போ நம்ம எல்லாருமே வந்து 2 லாக்டவுனில் எல்லாருமே வீட்டில் இருந்திருக்கோம். வீட்டில் இருக்கிற டைமில் 3 படம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கார். அந்த அளவுக்கு மொத்தம் அதே டெக்னீஷியன்ஸ் தான். ஷமி சாருக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, கண்ணன் சார் மட்டும் தனியாக ஷூட்டிங்கில் இருக்கார் போல். ஷமி சாருக்கு அடிச்சிட்டு சரி அட்லீஸ்ட் ஃபுட்டேஜாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இல்லை சார் கண்ணன் சார் ஷூட்டிங்கில் தான் இருக்கேன். மொத்த டீமையும் தூக்கிட்டு போயிட்டாரு அடுத்த படம் ஷூட்டிங்க்கு. மேலும் நீங்கள் இதே மாதிரி நிறைய படம் பண்ணோம் சார். என்னோடய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தள்ளி போகாதை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபிலிம். இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ஸ்ட்ரெயின்ஸ், நிறைய நெகட்டிவிட்டியை சுற்றி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா October 14th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். ஒரு நடிகனுக்கு
ஒரு பெர்ஃபார்மருக்கு எப்போவுமே வந்துட்டு நம்ம படம் தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுதுனாலே ஒரு தனி சந்தோஷம். அந்த விதத்தில் நான் வந்து சாருக்கு தான் தேங்க் பண்ணோம், சாருக்கு மேஜிக் அவங்க. பிகாஸ் நிறைய நிறைய நம்ம வந்து ரொம்ப டைம் வந்துட்டு இது வந்து ஓடிடியில் வருமா இல்லை தியேட்டருக்குள்ளே வருமாங்கிற ஒரு டைலமாலே இருந்தோம். ஏன்னா தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகல, ஓடிடியில் வந்துட்டு எக்கச்சக்க படம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டைலமாலே இருக்கும்போது சார் வந்துட்டு இந்த படத்தை பிக்கப் பண்ணிட்டு இன்றைக்கி 14th ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக அனுபமா பற்றி பேசி ஆகணும். ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மர் அனுபமா. அவங்களுக்கு வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், லாங்குவேஜ்ன்றது அவங்களுக்கு ஒரு பேரியராக தெரியல. அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்களும் ஐ திங்க் இல் பி அ ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஹர். அண்ட் முக்கியமாக தியாகங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் தான் எனக்கு மொதல் படம் கொடுத்தாரு அண்ட் கண்ணன் சருக்கும் மொதல் படம் கொடுத்தாரு. அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் பின் அ ஹியூஜ் சப்போர்ட் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் இன்றைக்கும் எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் லாட் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஜெகன் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்த உடனே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்ததுக்கு எல்லாருமே பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ. இந்த டைமில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இந்த டைமில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோன்னு ஒரு இது, அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். ஏன்னா இந்த கோவிட்லாம் தாண்டி கண்ணன் சார் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அதையும் மீறி ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு, அது பெரிய விஷயம். தேங்க்யூ டு த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ டு கண்ணன் சார் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் ஃபார் திஸ் ரிலீஸ். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரோல் கண்ணன் சார் என்கிட்ட கார்ட் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரிஜினல் நின்னுக்குறி பார்த்தீங்கன்னா அந்த 3 கேரக்டருக்குள்ளே நடக்கிறது தான் இந்த கதை. அண்ட் அதுக்கு மீறி இந்த கேரக்டரில் ஒரு தனி ஒரு டெப்த் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் அந்த டெப்த்து ஸ்க்ரீனில் போர்ட்ரேட் பண்ணது எனக்கு சான்ஸ் கிடைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ கண்ணன் சார் ஃபார் தட். இந்த ஸ்டேஜில் என்னோட சீனியர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டட் ஆல் த பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் பீயிங் தேர் ஃபார் அஸ். ஆல் த மீடியா பீப்புள் ஆல்சோ தேங்க்யூ. இந்த படத்தை போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் தட் October 14th ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஒகேஷன். படத்தை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஹீரோயின் அனுப்பமா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஜெகன் ப்ரோ செட், இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக்காக ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அனுப்பமாவோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி மைண்ட் ப்ளோயிங். ஸோ அனுப்பமா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அண்ட் ஸோ yeah, thank you so much for coming and supporting us. I hope you enjoy the film. Thank you. I forgot to talk about someone really important who's become a very very close friend. That's Mr. Atharva. சில பேர் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ஒரு மாதிரி ரொம்ப வருஷம் தெரிய மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். Atharva is one of those people. என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு பெரிய ஹக்கு கொடுத்தாரு. ஏதோ 10 இயர்ஸாக ஃபுல்லாக ஸ்கூல் டைம்லேருந்து பேசுகிற மாதிரி அப்படி ஒரு ஹக் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாரின் ஷெட்யூலில் போய் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அந்த மாதிரி ஃபாரின் ஷெட்யூலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குளிர் நம்மளால் தாங்க முடியல. நம்ம ஃபேஸ்லேயே தெரியுது ஆக்சுவலாக. பட் அந்த ஃபாரின் ஷெட்யூலில் அத்தர்வாக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனேன். அண்ட் இன்ன வரைக்கும் நான் எவ்ரி வீக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் நான் அவரை கால் பண்ணேன். அவர் எடுப்பாரா இல்லையா அதுதான் மேட்டர். பட் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஐ நோ. எனக்கு பார்த்தீங்கன்னா ஜெகன் ப்ரோ சொல்கிற மாதிரி ஏதோ அவெஞ்சர்ஸ் ஹீரோ மாதிரி இருக்கார் இப்போது. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு லாஸ்ட் 6 months முன்னாடி மீட் பண்ணும்போது ஆர்ம்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது, ஃபிசிக் வேறு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் நவரசாவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் அவரோட டைமென்ஷனே வேறு மாதிரி. படத்தை பார்த்துட்டு ஆக்சுவலி பார்க்கும்போது அவர் இல்லை, பார்த்துட்டு உடனே கால் பண்ணேன். சொன்னேன், ப்ரோ திஸ் இஸ் கோனா பி ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ். ஏன்னா அந்த ரோலே அப்படி அதுக்கு மேலே ஒரு பர்ஃபார்ம் பண்ணது வந்து அது 10 times அந்த ரோலை எலிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ I really love Atharva and I think he's one of the finest human beings in the industry and I really wish that he keeps growing from strength to strength. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கண்ணன் சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டீமில் ஏடிஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் யூ ஹேவ் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஃபார் கமிங். இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அளவுக்கு 2007 சத்யஜோதி தியாக சாரால் அறிமுகம் செய்யப்பட்டு ஜெயம்கொண்டான்ற ஒரு படத்தில் ஆரம்பித்த ஒரு பயணம் இன்றைக்கி 2021 வரைக்கும் ஒரு 11 ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 7 ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னா
அதுக்கு முக்கிய காரணம் தியாகு சார் தான். தியாகு சார் அவர் என்னை அறிமுகம் படுத்தலைன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அது என் வாழ்நாள் முழுதும் மறக்க மாட்டேன். தியாகு சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அவரால் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். நன்றி தியாகு சார். எனக்கு மட்டும் இல்லை, அதர்வாவுக்கும் அவர் தான் அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் தியாகு சார் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்டு தள்ளி போகாது. இந்த படம் எனக்கு ஒரு கண்டென்ட் காதல் எப்படி ஒரு நல்ல ஒரு ரீச் இருந்ததோ, ஒரு நல்ல நேம் இருந்ததோ, அதே மாதிரி தள்ளி போகாதெல்லாம் இருக்கும். ஏன்னா இது ஸ்கிரிப்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. இது வந்து ஒரு அழுத்தமான ஒரு கதை, ஒரு என்டர்டெய்னிங் இருக்குது, எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், எல்லார் லைஃப்லேயும் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி அதர்வா சார் தான் இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணார். சார் நாங்கள் பூமராங்னு ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த படமும் ஒரு டைரக்டர் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, ஸோ அந்த மொதல் படத்தில் நான் அவர்கிட்ட மரியாதையாக நடந்திருக்கேன்ற ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. செகண்ட் ஃபிலிமை நாங்கள் ஒர்க் பண்ணோம். அவர் சொல்லி ரெஃபர் பண்ணி தான் இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதை முறையாக அனுமதி பெற்று இந்த படத்தை எடுத்தோம். சென்னை அப்புறம் ஃபாரின் எல்லாமே அந்த கதையில் இருந்தது. ஸோ நிச்சயமாக தள்ளி போகாத வந்து எந்த விதத்துலையும் டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு படம். எப்படி ஒரு 96, எப்படி ஒரு வினை தாண்டி வருவாயா, ஒரு மௌனராகம், இதயம், இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு க்ளீனாக ஒரு அழகாக எந்த இடத்துலையும் ஒரு ஆபாசமான ஒரு எந்த காட்சிகளும் இல்லாமல் ஒரு ஆஸ்தட்டிக்காக இருக்கும். அதுக்கு இந்த படம் முக்கியமாக இருக்கும். நான் நன்றி சொல்கிறது வந்து ராம் பிரசாத் சார். அவர் வந்து எனக்கு ஈவென்ட் தந்தர்லேருந்து பெரிய ஒரு பேக் போன் மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஃபினான்ஷியல் எந்த நேரத்தில் போய் கேட்டாலும் கொடுப்பாரு. ஏன் கொடுக்குறாருன்னா நான் திருப்பி அவர் கரெக்டாக கொடுத்துருக்கேன், அதனால் அவர் எனக்கு கொடுக்குறாரு. ஸோ ஒரு நாள் கூட அவருக்கு வட்டி நான் அவர் எந்த டேட்டில் கொடுக்குறாரோ அதுக்கு முதல் நாள் தான் கொடுக்குறேன், தவிர பின்னாடி கூட கொடுத்ததில்லை. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அவருக்கும் உள்ள நட்பு உருவாகுது. ஏன்னா பிஸ்னஸில் முக்கியமாக வந்து பணம் தான். அதை வந்து நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அவங்க நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்க, எந்த விதத்துலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதுக்கு ராம் பிரசாத் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் முக்கியமான நன்றி சொல்லணும்னா கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு சார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட். எனக்கு போன படத்துலையும் சரி இந்த படத்துலையும் சரி மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து, கோவிட் டைமில் எப்போவுமே அவருக்கு மாதம் வட்டி கட்டுவோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணல. அவருக்கு சுச்சுவேஷன் தெரியும். ஸோ அதை புரிஞ்சு எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ண அன்பு சாருக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இந்த படத்தை வந்து முறையாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும். அது வந்து ஒரு சாதாரண பணி இல்லை. ஒரு படம் எடுக்கிறத விட மிக கடினமான பணி வந்து அது கரெக்டாக தேட்டர் போட்டு அது மக்கள்கிட்ட சேர்கிற ஒரு விஷயம். அதுக்கு திருவேங்கடன் சார் அவர் பர்ஃபெக்டான ஒரு பர்சன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவர்கிட்ட அந்த ஒளிவு மறைவு இந்த வளவள கொடகட அதெல்லாம் கிடையாது. முடியும்னா முடியாதுன்னா முடியாது சார், இது ஒர்க் அவுட் ஆகாது சார். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் சார். திருவேங்கடன் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்டு வந்து இன்னும் நன்றி சொல்லணும்னா கபிலன் வைரமுத்து ஒரு பிரதர் மாதிரி. நான் அவர் கூட ஒரு தள்ளி போகாத ஆரம்பித்த பயணம் இப்போ 4வது படத்துக்கு அவர் வசனம் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ஒரு உறவு இருக்குது. டெய்லி ஃபோன் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய எழுத்து திறமை தான். தள்ளி போகாததில் வந்து வசனம் வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அப்பா வந்து தான் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் தலைமுறைக்கு எது சந்தோஷம்னு எனக்கு தெரியாதுமா, ஆனால் எங்கள் தலைமுறைக்கு உங்கள் சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தையும். அப்புறம் இன்னொன்று வந்து நாம் தேடுற பல விஷயங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கும், ஆனால் அதை அடையிறதுக்கு ரொம்ப தூரம் சுற்றி வரணும். இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான். ஆனால் படம் முழுக்க ஒரு அழகான ஒவ்வொரு இடத்துலையும் கை தட்டுற மாதிரி ஒரு பாடல் வரிகளாக இருக்கட்டும், ஒரு வசனமாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் தன்னுடைய தனித்தன்மையை அவர் இழக்கவே இல்லை. அவர் வந்து வேறு யாரையுமே வந்து வைரமுத்து சார் சன்னு அவர் அந்த மாதிரிலாம் அதை அவர் எடுக்கவே இல்லை. அவருக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு அதை மிக நேர்த்தியாக பயணிக்கிற கபிலன் வைரமுத்தோடு இன்னும் நான் தொடர்ந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்டு சௌந்தர் அண்ணன் மிகப்பெரிய சப்போர்ட்டு. ஜெயங்கொண்டானில் வந்து ஜெயங்கொண்டான் முடிச்சுட்டு அடுத்த படம் தியாகு சாருக்கு தான் பண்ண வேண்டியது இருந்தது. சார் அவர் கண்ணன் கோயிலில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அவர் போய் பண்ணட்டும், அவர் கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எனக்காக சப்போர்ட் பண்ணி தியாகு சார்கிட்ட என்னை வந்து செகண்ட் ஃபிலிம் சத்யஜித்தில் பண்ணாமல் தனஞ்சயன் சாருக்கு பண்ண வச்சது சௌந்தர் அண்ணன். அந்த இதில் நன்றி. அண்ட் வந்து அமிதாஷ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் வந்து அந்த இன்னொரு லீட் ரோல் அது கரெக்டாக அமையலைன்னா அந்த ஃபுல் படமே வந்து ஸ்ட்ரக்சரே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அதர்வா ஹீரோயின் 2 பேருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு 3 பேருமே ஒரு டைமென்ஷன் மாதிரி. அதில் ஏதாவது ஒரு சின்ன புள்ளி கூட ஒரு கோணல் ஆகிடுச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த படமே இதுவாகிடும். ஸோ அந்த விதத்தில் அமிதாஷோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவங்க லுக்கு, ஈச் அண்ட் எவ்ரி விஷயமும் அவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணார். ரொம்ப நன்றி அமிதாஷ். அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருந்தது. ஒரு பெரிய இடத்து பிள்ளை ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு
மரியாதை குறைவாவோ தான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு யூனிட் அவ்வளோ சாதாரணமாக இருந்தார். அவருக்கு வாழ்க்கையில் நான் என்னென்னைக்கும் நான் நன்றி சொல்வேன். அண்ட் தியாகு சார், அப்புறம் செல்வா எடிட்டர் யுவன் தந்திலேருந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு, அப்புறம் இந்த ஆர்ட் டைரக்டர் ராஜ்குமார், நீங்கள் படம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அவருக்கும். அண்டு சண்முக சுந்தரம் 96 படம் பண்ணார். அவரால் வர முடியல, பட் இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருந்தாரு. நான் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து ஓம் சரண் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அவர் வந்து ஃபாரின்லலாம் வந்து ஒரு பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணால் எப்படி கண்ட்ரோலாக பண்ண முடியுமோ அதே காசு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நடக்கிற எவ்வளோ வருந்தோ அதே அளவுக்கு தான் ஃபாரின்லேயும் பண்ணார். அந்த ஈக்குவலான செலவு தான் அங்கே பண்ணார். ஒரு பெரிய மேஜிக். எனக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான்லாம் நிம்மதியாக நாங்கள் டைரக்ஷன் பண்ண முடியும்னா அதுக்கு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஓம் சரண் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். நிச்சயமாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ப்ரொடியூசராக வருவார். அவருக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்குது. அப்புறம் இன்னொரு சகோதரர் வந்து சுரேஷ் சந்திரா சார். இந்த படத்தை வந்து எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணார். அதர்வா சார் டேட் பார்க்குறதா இருக்கட்டும், எனக்கு டேட் வேணுன்றதுலேருந்து எப்போவுமே வந்து இந்த படம் நல்லா வரணும், குறிப்பாக நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இதயத்தில் வந்து சுரேஷ் சந்திரா சார். இதையெல்லாம் விட முக்கியமான நான் நன்றி சொல்லணும்னா அதர்வா அண்ட் அனுபாமா. இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக ஒரு அழகான ஒரு படமாக வரத்துக்கு முக்கிய காரணம் அவங்க 2 பேர் தான். பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது அதர்வாவா அனுபமாவா எந்த சீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் யார் நல்லா பண்ணாங்கன்ட்டு. அந்தளவுக்கு 2 பேருக்குமே ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருந்தது. அதர்வாவோட ஹெல்ப்லாம் அவ்வளோ பெரிய அமேசிங். இந்த கொரோனா காலகட்டங்களில் ஒரு தயாரிப்பாளராக, ஒரு இயக்குனராக என்னால் வந்து ஒரு ஈஸியாக ஒரு படத்தை எடுத்துட முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் கொடுத்தா கூட நான் வந்து 35 டேஸில் என்னால் முடிச்சிட முடியும். ஏன்னா என்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஒரு ஷாட் எது வேணும் வேணாம் அப்படின்றத என்னால் ஈஸியாக முடிவு பண்ணிட முடியும். அதுக்கு காரணம் தியாகு சார்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடமும், என்னுடைய குரு மரியாதைக்குரிய திரு மணிரத்னம் சார்கிட்ட ஒரு 10 வருஷம் இருந்த அனுபவம் தான். அந்த 2 பேருமே லெஜெண்ட். அவங்க வந்து சாதாரணமாக ஈஸியாக தியாகு சார்கிட்டலாம் போய் ஒரு கதை சொல்லி டைரக்ட்லாம் பண்ணவே முடியாது. அதுக்கெலாம் ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய டோர் இருக்குது. அத்தனை கதவை திறந்தால் தான் கடைசியில் ஒரு குட்டி சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. ஈஸியாக போய் ஃப்ரைடே கதை சொல்லிவிட்டு மண்டே டைரக்ட்லாம் ஆகவே முடியாது. நான் கதை சொல்லி 2 வருஷம் வெயிட் பண்ணேன் சத்யஜோதியில். கிட்டத்தட்ட ஒரு 250 தடவையாவது அந்த கதையை சொல்லியிருப்பேன். திடீர்னு கூப்பிட்டு கேட்பேன், கரெக்டாக இருக்கானா, இவன் ஃபோக்கஸ்டாக இருக்கானா, இல்லை எதாவது மாற்றி விட்டானா அப்படின்ற மாதிரி. கரெக்டாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அந்த டைரக்ஷன் சான்ஸ் கிடச்சிது. அந்த ஒரு ஆழமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டு தான் 11 படம் இயக்க பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் தியாகு சார் தான். ஸோ இப்போ வரவங்களாம், என்னோடய படத்தில் ஒரு பையன் வந்தான், ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஒர்க் பண்ணான். செகண்ட் ஷெட்யூல் எங்கே ஆளுங்காலம் பார்த்தா சார் அவன் டைரக்டர் ஆகிட்டானாங்க. மொத்தமாக 10 நாள் தான் ஒர்க் பண்ணான், போதும் சார்ன்ட்டான். ஸோ இன்றைக்கி வரவங்க ஒரு 10 டேஸுக்கு மேலே யாருமே ஒரு அந்த பொறுமை கூட இருக்கிறதில்ல. அப்புறம் அதனால தான் அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் லாஸ் ஆகி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் சண்டைக்கு வந்துடுறாங்க. ஸோ ஒரு உதவி இயக்குனர்ன்றது முக்கியமாக ஒரு 5 இயர்ஸ் அது கற்றுக்கிட்டு வரணும். அதுவும் தியாகு சார் மாதிரி, மணிரத்னம் சார் மாதிரிலாம் ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சது எனக்கு ரொம்ப நன்றி. அண்டு அதை விட இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது முக்கியமான காரணம் பத்திரிகை நண்பர்கள் ஒருத்தர் பேரும் சொல்லி எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பழக்கம். அவ்வளோ சப்போர்ட், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்னுடைய படங்கள்னும் போதே ஒரு சின்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா வரணும்னு நினச்சது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், அப்புறம் டிஜிட்டல் ஜெகதீஷ், அத்தனை பேருக்கும் நன்றி. யாராவது விட்டுருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. தள்ளி போகாதே, கண்டிப்பாக 14th ரிலீஸ் பண்ணுறோம். நிச்சயமாக ஒரு பேசும் பொருள் படமாக இந்த படம் இருக்கும். இது ஏதோ வெள்ளிக்கிழமை வந்துட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை மறைகிற படம் இல்லை. இது ஒரு அழுத்தமான ஒரு இதயம் மாதிரி, ஒரு 96 மாதிரி அழுத்தமாக தன் கால் தடத்தை பதிச்சுட்டு தான் போகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, மாறவும் மாறாது. வருகை தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.